Hi friends, இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு பாசிட்டிவான vlog தான் நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போறேன். இந்த vlogல கிருஷ்ண ஜெயந்தி அன்னைக்கு நம்மளோட பூஜை செலிப்ரேஷன் எப்படி இருந்தது, அன்னைக்கு என்ன மாதிரியான ப்ரிப்பரேஷன்லாம் பண்ணினேன், என்ன மாதிரி க்ளீனிங் ஒர்க்லாம் இருந்தது, அந்த பூஜையை எப்படி செலிப்ரேட் பண்ணோம் அப்படின்றத பற்றி ஒரு சூப்பரான பாசிட்டிவான vlog-ஆ தான் இது இருக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கி எப்பவும் போல் என்னோட லைஃப்பை பற்றின தாட்ஸ் என்ன அப்படின்றத பற்றி ஒரு சில டிப்ஸ் வந்து நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். அதில் வந்து நம்மளோட பாடியை, நம்ம மைண்டை, நம்மளோட லைஃப்பை எல்லாத்தையுமே எப்படி பாசிட்டிவாக வச்சுக்கிறது, அதுக்கு எந்த மாதிரி ரொம்ப சிம்பிளான சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளோட டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணலாம் அப்படின்றத பற்றியும் ஒரு சில சிம்பிளாக டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணுற மாதிரியான டிப்ஸ் வந்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வெல்கம் டு பிரியாஸ் மதுரைக்காரங்க சமையல். நான் உங்கள் பிரியா. கிருஷ்ண ஜெயந்தி பூஜை வந்து நம்ம வீட்டில் வருஷம் செலிப்ரேட் பண்ணுறது வழக்கம். ஸோ அதே மாதிரி தான் இந்த வருஷமும் சூப்பராக செலிப்ரேட் பண்ணலான்னு சில ப்ரிப்பரேஷன் ஒர்க்லாம் பண்ணி வச்சுட்டேன். எப்போவுமே நமக்கு பூஜை பண்ணுறதா இருந்தாலும் ஒரு ஃபெஸ்டிவல் டைமாக இருந்தாலும் எவ்வளோதான் நம்ம முதல் நாளே நிறைய விஷயங்கள் ரெடி பண்ணி வச்சாலும் அன்னைக்கு பண்ணுறதுக்குன்னு நிறைய வேலைகள் இருக்கும். அது மாதிரி தான் குட்டி குட்டி வேலைகளாக அடிஷ்னலாக சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்துக்கிட்டே அப்படியே என்னோடய பூஜை வேலைகளை ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இன்றைக்கி பிரசாதத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா கருப்பு சுண்டல் தாளித்து வைக்கலாம் அப்படின்னு இருக்கேன். அதனால கருப்பு சுண்டலை குக்கரில் வேக வச்சாச்சு. இந்த சைடு அதுக்கு தாளிக்கிறதுக்கு தேவையானதை ரெடி பண்ணிட்டுருக்கேன். சைட் பை சைடாக கொஞ்சமாக அவலில் வந்து லட்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவலை வந்து ஊற வச்சுருக்கேன். நம்ம இந்த மாதிரி ஃபெஸ்டிவல் டைமோ பூஜை டைம்லேயோ வந்து நிறைய வேலைகள் இருக்கும் பொழுது நம்மளையும் ரொம்ப டயர்டாக்கிக்க கூடாது. ப்ளஸ் வேலைகளும் சிம்பிளாக ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அன்னைக்கு நம்ம பூஜையை முடித்தாலும் அடுத்த நாள் நம்ம கொஞ்சம் டயர்டாக இல்லாமல் இருக்கிறதுக்கு சின்ன சின்ன விஷயங்கள் வந்து நமக்கு ஹெல்ப் பண்ணும். அந்த மாதிரி தான் பிரசாதம் பண்ணுறதா இருந்துச்சுனாலும் கடவுளுக்கு என்ன பிரசாதம் படைச்சா நல்லாயிருக்கும்னு நம்ம மனசுக்கு திருப்தியாக இருக்கோ அதை வந்து பண்ணலாம். அதுவே வந்து ஒரு 10 பதார்த்தம் கண்டிப்பாக பண்ணாதான் கடவுள் வந்து ஏற்றுக்குவார், அதுதான் நல்லது அப்படின்னு நினச்சிக்கிட்டு இல்லாமல் நம்மளால் முடிஞ்ச விஷயங்கள் நம்மளோட ஹெல்த்தையும் அஃபெக்ட் பண்ணாமல் அன்னைய நாளையும் நம்ம ஒரு பீஸ்ஃபுல்லாக ரிலாக்ஸாக நிம்மதியாக செலிப்ரேட் பண்ணுறதுக்கு நம்மளால் முடிஞ்ச வேலைகளை சிம்பிளாக பண்ணிக்கிறது தான் ரொம்ப ரொம்ப நல்லது. ஏன்னா இந்த பூஜை டைம்லலாம் நம்ம ஒரு ஆர்வ கோளாறில் எல்லா வேலையும் செஞ்சுருவோம். அடுத்த நாள் நம்ம உடம்பு வந்து நம்மளை அப்படியே வச்சு செஞ்சிரும் சில நேரத்தில். ஸோ அதனால வந்து அந்த பூஜை டைம்லேயோ ஃபெஸ்டிவல் டைம்லேயோ நிறைய வேலைகள் இருக்கும்போது எவ்வளோக்கு எவ்வளோ வேலைகளை சிம்பிளாகவும் நமக்கு தகுந்த மாதிரி ஈஸியாகவும் பண்ணிக்கணும். ஏன்னா சில வீட்டில் ஹெல்ப் பண்ணுறதுக்கு ஃபேமிலி மெம்பர்ஸ்லாம் கூடவே இருந்து பண்ணுவாங்க. சில வீட்டில் வந்து ஒருத்தரே மட்டும் பண்ணுற மாதிரி இருக்கும். அப்படி இருக்கவங்கெல்லாம் அன்னைக்கு ஓடி 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 எல்லா வேலையும் பார்த்துட்டா கூட அடுத்த நாள் வந்து ரொம்ப டயர்டாயிருவாங்க. ஸோ நம்மளை நாம் டயர்டாக்கிக்க கூடாது. எவ்வளோ வேலைகள் இருந்தாலும் நம்ம உடம்பு மேலேயும் நமக்கு ஒரு கவனம் இருக்கணும். ஸோ அதனால சின்ன சின்னதாக என்னோடய வேலைகளை வந்து சிம்பிளாக தான் வச்சுக்கிட்டேன். ஸோ இப்போ வந்து பூஜைக்கு தேவையான விஷயங்கள்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சிட்ருக்கேன். அப்படியே என்னோடய பூஜை வேலைகள்லாம் பார்த்துக்கிட்டே இன்றைக்கி என்னோடய லைஃப்பை பற்றின தாட்ஸ் என்ன அப்படின்றதையும் நான் உங்களோட ஒரு சில டிப்ஸ் மூலமாக ஷேர் பண்ணிக்கிறேன். பொதுவாகவே நம்மளோட வீட்டை, நம்மளோட ஹெல்த்தை, நம்மளோட மைண்டை, நம்மளோட லைஃப்பை எல்லாத்தையுமே பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு நான் இப்போது சொல்கிற குட்டி குட்டி விஷயங்களை வந்து நீங்கள் டெய்லி லைஃப்பில் ஃபாலோ பண்ணி பாருங்கள். அப்போது சூப்பரான சேஞ்சஸ் இருக்கிறத உங்களால் ஃபீல் பண்ண முடியும். அப்படி உங்களோட லைஃப்பில் சேஞ்சஸ் வரும்போது மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் அதை பற்றியும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ இன்றைக்கி அந்த டிப்ஸ் எல்லாம் என்னென்னு பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்ருக்கும் போதோ இல்லை பார்த்து முடிக்கும் போதோ அதில் இருக்க கண்டென்ட் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் வீடியோ கீழே இருக்க லைக் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படி நீங்கள் கொடுக்குற அந்த குட்டி குட்டி லைக்ஸ் எல்லாமே எனக்கு இன்னும் நல்ல நல்ல கண்டென்ட்லாம் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறதுக்கு ஒரு மோட்டிவேட்டிங்காக இருக்கும். இப்போ பூஜை வேலைகள்லாம் பண்ணிகிட்ருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் டிப் வந்து வீட்டை பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு சொல்லிடுறேன். பொதுவாகவே நம்மளோட வீட்டில் வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லான விஷயங்களை ஆட் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வீடு வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்க மாதிரி ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்கும். வீட்டில் வந்து ஒரு டெக்கர் ஐட்டம் கலர்ஃபுல்லாக வச்சுக்கிறதா இருக்கட்டும், இல்லை ஒரு பெயிண்டிங்ஸ் வந்து கலர்ஃபுல்லாக பண்ணிக்கிறது நமக்கு மனசுக்கு பிடிச்ச மாதிரி. ரொம்ப லைட் கலர்ஸ் எல்லாம் பொதுவாகவே ஒரு காம் மைண்ட் செட்டை வந்து நமக்கு கொடுக்கும். ஸோ அந்த மாதிரி பெயிண்டிங் வந்து உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு கலர்ஃபுல்லாக இருக்க மாதிரி வச்சுக்கலாம். வீட்டில் நிறைய பிளான்ட்ஸ் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களால் எவ்வளோ பிளான்ட்ஸ் வந்து செடிகள் வந்து வீட்டில் மெயின்டைன் பண்ண முடியுமோ அந்தளவுக்கு வச்சு மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அதுலேயும் முக்கியமாக
ஏரை பியூரிஃபை பண்ணுற மாதிரி, காற்றை வந்து நமக்கு பியூரிஃபை பண்ணி கொடுக்குற மாதிரியான செடி வகைகளை வீட்டில் வளர்க்குறது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவ் வைப்பையும் கொடுக்கும், நம்மளோட ஹெல்த்துக்கும் ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாமல் ஆப்வியஸாக கடவுள் மேலே நம்பிக்கை இருக்கவங்க ரெகுலராக பூஜைகள் பண்ணுவீங்க. அந்த மாதிரி பூஜைகள் பண்ணுறதும் நம்ம வீட்டுக்குள்ளேயும் நமக்குள்ளேயும் ஒரு பாசிட்டிவிட்டியை வந்து ஸ்ப்ரெட் பண்ணும். ஸோ அதை வந்து மிஸ் பண்ணாமல் பண்ணலாம். சில வீட்டில் வந்து ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் 2 பேருமே ஒர்க் பண்ணுறவங்களா இருப்பாங்க. அவங்களுக்கு மார்னிங் டைமில் பொறுமையாக அந்த ஒரு பூஜை பண்ணி இல்லை சாமி கும்பிட்றதுக்கான டைமே வந்து கிடைக்காம இருக்கும். அப்படி இருக்கவங்க உங்களுக்கு ஃப்ரீ டைம் எப்போ கிடைக்குதோ, வாரத்தில் ஒரு நாள் தான் லீவ் கிடைக்கும் அப்படின்றவங்க ஒரு மார்னிங் டைமோ ஈவினிங் டைமோ எப்போ டைம் கிடைக்குதோ அப்போ சின்னதாக ஒரு விளக்கு ஏற்றி ஒரு பத்தி பொருத்தி வச்சு சாமி கும்பிட்டா கூட போதும். அவ்வளோ மனசுக்கு வந்து ஒரு ரிலாக்ஸேஷன் வந்து கிடைக்கும். கடவுளை வந்து ஆடம்பரமாக வேண்டணும்னு எந்த கடவுளும் கேட்கவும் கிடையாது. நமக்கு எது மனசுக்கு திருப்தியாக இருக்கோ, எப்படி கும்பிட்டா நம்ம மனசு வந்து ஒரு மாதிரி சாந்தமாக இருக்கும், நிம்மதியாக இருக்கோ, அந்த மாதிரி நமக்கு பிடிச்ச விஷயங்களை கடவுளுக்கு வச்சு வழிபடுறது ரொம்ப ரொம்ப ஒரு பாசிட்டிவிட்டியை வீட்டுக்குள்ளே க்ரியேட் பண்ணி கொடுக்கும். அப்புறம் முக்கியமாக வீட்டை க்ளீனாக ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணிங்க அப்படின்னாலே வீடு வந்து அவ்வளோ ஒரு பாசிட்டிவிட்டியை உங்களுக்கு கொடுக்கும். கிளம்ஸியாக வீட்டில் பொருட்கள் அங்கங்கே வந்து கலைஞ்சு கிடக்கு, அங்கங்கே எடுத்த இடத்துல வைக்காமல் அங்கங்கே போட்டு வச்சிடறோம் அப்படின்னாலே பார்க்குறதுக்கு வீடு அவ்வளோ க்ளீனாக இருக்காது. அப்படி இருக்கும்போது நம்மளோட மனநிலைமையும் அதே மாதிரி தான் இருக்கும். ஒரு க்ளீனாக இல்லாத இடத்த பார்க்கும்போது நம்மளுக்கு ஒரு செகண்ட் எப்படி முகத்தை நம்ம சொல்லிக்கிறோம், அப்படி தான் நம்மளோட வீட்டை வந்து நம்ம க்ளீனாக வச்சுக்கல அப்படின்னா அதுவே ஒரு நெகட்டிவ் தாட்ஸை நமக்குள்ளே கொண்டு வந்துகிட்டே இருக்கும். ஸோ அதனால் முடிஞ்ச வரைக்கும் வீட்டை எப்போவுமே க்ளீனாக ஆர்கனைஸ்டாக மெயின்டைன் பண்ணுங்கள். வீட்டில் நிறைய பொருட்கள் வாங்கி சேர்க்கறத விட்டுட்டு அளவாக நமக்கு என்ன தேவையோ அதை வாங்கி வச்சு வீட்டை நீட்டாக வச்சுக்கிட்டாலே போதும். அவ்வளோ ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்து வீட்டுக்குள்ளே இருக்கும். அப்புறம் முக்கியமாக வீட்டை எப்பவும் வாசனையாக வச்சுக்கோங்க. அந்த வாசனையாக இருந்துச்சு அப்படின்னாலே வீட்டில் நிறைய பாசிட்டிவ் எனர்ஜி இருந்துகிட்டே இருக்கும். அதுக்கு வந்து சாம்பிராணி போடுறது, வாசனையான பத்தி வகைகள் வந்து பொருத்தி வைக்கிறது. அந்த பத்தியெல்லாம் பொருத்தும் போது கொஞ்சம் ஹெர்பல் ஐட்டமாக வாங்கி வச்சுக்கோங்க. சில பேருக்கு வந்து ப்ரீத் பண்ணும்போது டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கும். ஸோ அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணிங்க அப்படின்னா வீடு எப்பவுமே ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியோடு நிறைஞ்சிருக்கும். உங்களோட பேசிக்கிட்டே சாமியெல்லாம் எடுத்து அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். கிருஷ்ணருக்கு அழகாக ஒரு மாலையும் போட்டாச்சு. ஸோ இப்போ வந்து நம்மளோட ஹெல்த்தையும் மைண்டையும் பாசிட்டிவாக வச்சுக்கிறதுக்கு ஒரு சில டிப்ஸ் சொல்கிறேன். நம்மளோட பாடியும் சரி மைண்டும் சரி ஒன்று கனெக்ட் ஆன விஷயந்தான். நம்ம உடம்புக்கு என்ன கொடுக்கோமோ அதோட ரெஃப்ளெக்ஷன் தான் நம்மளோட மைண்ட்லேயும் இருக்கும். நம்ம மைண்டில் என்ன சிந்திக்கிறோமோ அதோட ரெஃப்ளெக்ஷன் தான் நம்ம பாடியிலையும் தெரியும். ஸோ அதனால் உடம்புக்கு எப்போவுமே நல்ல ஹெல்தியான சாப்பாடுகளை கொடுங்க. உடம்பு வந்து மூவ் பண்ணாமலே இருக்காதீங்க. ரொம்ப செடன்ட்ரி லைஃப்லலாம் இருக்கீங்க, ஐடியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஒரே இடத்துல உட்காந்து நிறைய நேரம் வேலை பார்க்குற மாதிரிலாம் இருந்தீங்கன்னா உடம்பை கொஞ்சம் மூவ் பண்ணி கொடுங்க. அந்த மாதிரி விஷயங்கள் வந்து நம்மளோட பாடிக்கும் சரி நம்மளோட மைண்டுக்கும் சரி ஒரு பாசிட்டிவ் எனர்ஜியை வந்து க்ரியேட் பண்ணி கொடுக்கும். சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் ஸ்ட்ரெஸ் ஆகாதீங்க. ஸ்ட்ரெஸ் எப்போயுமே நம்மளோட மைண்ட் பாடி ரெண்டையுமே ரொம்ப அஃபெக்ட் பண்ணும். ஸோ மைண்டை வந்து பீஸ்ஃபுல்லாக வச்சுக்கோங்க. எந்த ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் லைஃப்பில் வந்தாலும் அது கடந்துடலாம், அது கடந்து போயிடும் அப்படின்ற மைண்ட் செட்டை வச்சுக்கிட்டிங்கன்னா லைஃப் வந்து ரொம்ப பாசிட்டிவாக இருக்கும். எதையுமே ரொம்ப வந்து ஒரு நெகட்டிவ் தாட்ஸோடையே அப்ரோச் பண்ணாதீங்க. உங்களை சுற்றி இருக்க மனிதர்களையும் சரி உங்களோட வாழ்க்கையும் சரி பாசிட்டிவ் தாட்ஸோட நீங்கள் அப்ரோச் பண்ணும்பொழுது அதே தான் உங்களுக்கு திரும்ப நடக்கும். பாசிட்டிவான விஷயங்கள் நிறைய லைஃப்பில் நடக்கும். ஸோ அப்படியே வாங்க நீங்களும் என்னோட இந்த பூஜையில் விர்ச்சுவலாக கலந்துக்கோங்க. உங்களுக்கும் எல்லா வளங்களும் கிடைக்கணும், நீங்கள் நினச்ச விஷயங்கள் எல்லாமே நடக்கணும், ஆரோக்கியமாக எல்லா ஆசீர்வாதங்களும் கடவுள்கிட்ட இருந்து கிடைக்கணும்னு வேண்டிக்கிறேன். இந்த கிருஷ்ண ஜெயந்தி வந்து அவ்வளோ சூப்பராக செலிப்ரேட் பண்ணோம். மனசுக்கு ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. மைண்டே வந்து பார்த்திங்களா அவ்வளோ ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ பூஜையெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் உங்களுக்கு அந்த ஆரத்தி வந்து காட்டுறேன், நீங்களும் எடுத்துக்கோங்க. ரொம்ப சந்தோஷமான இந்த நாளை உங்களோட ஷேர் பண்ணிக்கிட்டது எனக்கு ரொம்ப ரொம்ப இன்னும் ஹாப்பியாக இருக்குது. அவ்வளோ ஒரு டிவைன்ஃபுல்லான டே.
ஸோ இந்த ஒரு நாளில் இந்த வீடியோ மூலமாக நிறைய பாசிட்டிவ் எனர்ஜியையும் பாசிட்டிவான டிப்ஸையும் உங்களோட ஷேர் பண்ணது எனக்கு ரொம்ப திருப்தியாக இருக்குது, சந்தோஷமாக இருக்குது. இன்னொரு யூஸ்ஃபுல்லான vlog-ஓட உங்களை மீட் பண்ணுறேன். இந்த vlog பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.